சப்ஸ்கிரைபர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு திருப்பூர் பாபா கார்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்டு ட்ரக்கை பத்தி தான் நம்ம பார்க்க போறோங்க. நிறைய பேத்துக்கு புது ட்ரக் வாங்குறதுக்கு நிறைய யோசிப்பீங்க. ஃபண்டு ப்ராப்ளம் இருக்கும், லோன் எப்படி போடுறது, இஎம்ஐ எப்படி கட்டுறதுங்கிற நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸுக்கு கண்டிப்பா இந்த யூஸ்டு ட்ரக் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்சிவி பிக்கப் செக்மெண்ட்ல நிறைய வண்டி இங்க இருக்கு. நம்ம அந்த வண்டியோட எல்லா டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டி வந்து டாடா ஏஸ் கோல்டுங்க. இதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா TN51AQ1975. இந்த வண்டி ஒரு 2021 மாடல் வண்டிங்க. இதுக்கு வந்து எஃப்சி வந்து 1 வருஷம் 8 மாதம் கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து 7 மாதம் லைவில் இருக்குது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் டாடா ஏஸ் ஹெச்டி மாதிரியே அதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இது 1000 சிசிக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மார்க்கெட்டில் சேலான வண்டியாகவும் இது இருக்குது. இந்த வண்டியோட கேபினும் சரி, பின்னாடி லோட் பாடியும் சரி, எல்லாமே தெளிவாக இருக்குங்க. கீழே வந்து ஃப்ளோரிங்கும் நல்லா இருக்குது. இந்த வண்டியினுடைய டயர் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% டயர் கண்டிஷன் இருக்குது. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% இருக்குங்க. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா 4.5 லட்ச ரூபா சொல்கிறாரு. நீங்கள் இந்த வண்டியை நேரில் வந்து பார்த்து ஓட்டி பார்த்தும் கூட வாங்கிக்கலாம். இந்த டாடா இன்ட்ராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் TN50AT8817. இந்த இன்ட்ராவில் வந்து கேபின் ஆகட்டும், உங்களுக்கு லோடு பாடி கண்டெய்னர் ஆகட்டும், அதாவது ஃபுல்லி பில்டட் கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க. கேபின் சேசிஸ் ஆகட்டும், அண்டர் சேசிஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப கிளியராக இருக்குது. இந்த இன்ட்ராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு 2020 மாடல் சிங்கிள் ஓனருங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி வந்து இன்னும் 1 இயர் இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து இப்போ லைவில் இல்லை. இந்த வண்டியை கஸ்டமர் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காரு. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் வந்து காம்படிஷன் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தோஸ்த் வரும். மகேந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரோ ப்ளஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அது எல்லாத்த காட்டிலும் இந்த வண்டியில் வந்து பிக்கப்பு, புல்லிங்கு, பவரு எல்லாமே ரொம்பவுமே நல்லா இருக்குது. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த 2 வண்டியோடைய டீட்டெயில்ஸும் பார்த்துடலாங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏஸ் மெகா வண்டிங்க. இது ஒரு ஒயிட் கலர் வண்டி. இதனுடைய கேபின் ஆகட்டும், கண்டெய்னர் ஆகட்டும், அண்டர் சேசிஸ் ஆகட்டும், உள்ள ஃப்ளோரிங் ஆகட்டும், உள்ள டேஷ்போர்ட் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப கிளியர் கட்டாக இருக்குங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு 2015 மாடல் வண்டிங்க. இந்த வண்டியினுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் TN22DB3650ங்க. இந்த வண்டி எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா 9 மாதம் இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து 8 மாதம் கரண்ட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2,25,000 ரூபா. இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டிங்க. அடுத்தது நம்ம இந்த சூப்பர் கேரியை பார்க்கலாம். சூப்பர் கேரியை பொறுத்த வரைக்குமே மாருதி சுஜுகி லான்ச் பண்ண ஒரே எல்சிவி வண்டி இதுதாங்க இந்தியாவில். இது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி பிக்கப் ஆகட்டும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகட்டும், சின்ன சின்ன டிரான்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. மெட்ரோ சிட்டி ஆகட்டும், இல்லை நான் மெட்ரோ சிட்டிலையும் கூட இந்த வண்டி நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு 2019 மாடல் வண்டிங்க. இதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் TN51AL8352. இந்த வண்டிக்கு கஸ்டமர் சொல்லக்கூடிய ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 2,50,000 ரூபா சொல்கிறாரு. இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி வந்து இப்போ லைவ்ல இல்லை. இன்சூரன்ஸ் வந்து 8 மாதம் கரண்ட்டில் இருக்குங்க. இந்த வண்டியினுடைய டயர் கண்டிஷன் ஆகட்டும், இந்த வண்டியினுடைய டயர் கண்டிஷன் ஆகட்டும், ஆவரேஜாக ஒரு 40 to 50% இருக்குங்க. இருக்கிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் மெகால எக்ஸல் வேரியண்ட் பார்த்துட்டு இருக்குங்க. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி ஃபுல்லி பில்டட் கண்டெய்னர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேபின் நல்லா இருக்குங்க உங்களுக்கு. இந்த வண்டியினுடைய அண்டர் சேசிஸும் நல்லா இருக்குது. வண்டி வந்து தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியினுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் TN50AC9436ங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2017 மாடலுங்க. இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி வந்து இன்னும் 1 வருஷம் 8 மாதம் கரண்ட்டில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 மாதம் இருக்குது. இந்த வண்டிக்கு சொல்லியிருக்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2,50,000 ரூபா சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாடா பிக்கப் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது டாடா பிக்கப் இல்லை, இது டாடா யோதாங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிக்கப் செக்மெண்ட்டில் டாடா வந்து லான்ச் பண்ண வண்டிங்க. இந்த வண்டியினுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா TN50BZ4124ங்க. இந்த வண்டி
கேபின் ஆகட்டும், லோடு பாடி ஆகட்டும், உள்ள ஃப்ளோரிங் ஆகட்டும், அண்டர் சேசிஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப தெளிவாக தரமாக இருக்குங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரியர் டயர் வந்து பார்த்தீங்கன்னா 70% இருக்குது, ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 50% இருக்குங்க. இந்த வண்டி 2022 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க. இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் இப்போ லைவ்ல இல்லை. அதே மாதிரி இந்த வண்டியினுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் போயிட்டுருக்கு. நீங்கள் அந்த ப்ரைஸ்லேருந்து கண்டிப்பாக நெகோஷியபிள் பண்ணி வாங்கிக்கலாம். வண்டி உண்மையாலுமே தெளிவாக தரமாக இருக்குது. பிக்கப் வாங்கணும், அதாவது பிக்கப் செக்மெண்ட்டில் வண்டி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வண்டி வந்து மேட்ச் ஆகும். யூஸ்டு ட்ரக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே உங்களுக்கு வந்து உங்களுடைய பிஸ்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும், உங்களுக்கு வந்து இப்போ பால் ஆகட்டும், நிறைய எஃப்எம்சிஜியில் வந்து நிறைய விஷயம் இருக்குது பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வண்டி வேணும், ஒரு டாடா எஸ் மாதிரி வண்டி வேணும், ஒரு பிக்கப் மாதிரி வண்டி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதற்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம யூஸ்டு ட்ரக்கை பற்றி இந்த வீடியோவில் நிறைய வண்டி வந்து அதனுடைய டீட்டெயில்ஸை கொடுத்துருக்கேன், அதனோட ப்ரைஸும் கொடுத்துருக்கேன், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு மேலும் மேலும் ஆதரவுகளை கொடுங்க. நன்றி, வணக்கம்.